வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026 மார்ச் மாதம் அரியர் அகவிலைப்படி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2 குட் நியூஸ். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுடைய சட்டமன்ற காலம் விரைவில் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதியும், அசாமில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, ஏப்ரல் 29 தேதியிலும் 2 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 4 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை மற்றும் மத பணியாளர்களுக்கான கௌரவ ஊதிய உயர்வு உட்பட பல முக்கிய அறிவிப்பை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த அகவிலைப்படி தொகை இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மட்டுமில்லாமல் ஓய்வூதியர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள், மேலும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு பொருந்தும் என்று கூறப்பட்டது. இந்த முடிவு அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாக முன்வைத்து வந்த கோரிக்கைக்கு தீர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு ஊழியர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அகவிலைப்படி நிலுவைத் தொகையில் குறைந்தது 25% மார்ச் 31ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்தது. இதற்கு கூடுதலாக மத சம்பந்தப்பட்ட பணியில் ஈடுபடக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் மௌலவிகளுக்கான மாதாந்திர கௌரவ ஊதியத்தில் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த 1500 ரூபாய் கௌரவ ஊதியம் 500 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 2000 மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பம் செய்திருந்த அர்ச்சகர்கள் மற்றும் மௌலவிகளின் விண்ணப்பத்திற்கும் அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்பு அரசால் புதிய நலத்திட்டத்தை அறிவிக்க முடியாது. இதனை கருத்தில் கொண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனால் இந்த நடவடிக்கையினை எதிர்க்கட்சியான பாஜக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.